ஸோ இதுதான் இவன் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லி நம்ப வைக்கணும் 4 பேர அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப குறிக்கோளாக இருக்கான். நம்புறதுக்கு நம்பி ஏமாறதுக்கு ஆளுங்களும் இருக்காங்க. ஆக்சுவலாக அனலைஸ் பண்ணி தான் வந்து ஒருத்தவங்ககிட்ட சொல்லுவானே, இதுங்க வந்து சொல்கிற கேஸு சொல்கிறத நம்புங்களா நம்பாதுங்களா, இல்லாட்டி அவங்க கேரக்டர் அனலைஸ் பண்ணிவிட்டு இதுங்கக்கிட்ட எப்படி சொன்னால் இதுங்க வந்து நம்மளை நம்புங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லேயே வாழ்ந்துட்டான். அதாவது அம்மா ஒரு நல்ல அறிவை கொடுத்து வளர்த்துருக்கோ இல்லையோ, நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து வளர்த்துருக்கோ இல்லையோ, ஊரை எப்படி ஏமாற்றி நம்ம வயிற்றை நிறச்சிக்கிறது, எப்படி ஊரை ஏமாற்றி நம்ம 4 தெரு நடக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி 2 பேருக்கும் இதை தான் நல்லா ஊட்டி வளர்த்துருக்குது. 4 பேரை சாவடித்து நம்ம வாழ்கிறதுல தப்பே இல்லைங்கிற மாதிரி. இந்த மாதிரி கேரக்டருங்கெல்லாம் பார்க்கலாம். உண்மை கடவுள்னு ஒருத்தர் உண்மையாக இருக்கார், உண்மையாக இருக்கார். நான் நம்புகிறேன், இப்போவும் நம்புகிறேன். எனக்கெலாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல, நாயினா அப்படி புண்ணியம் பண்ணிட்டேன், எனக்கெலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்துட்டு கண்ணுக்கு வந்து நிற்கிதே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு உண்மை அப்படிங்கிற போது இது எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இதுங்க அந்த இதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க அப்பா கிளம்பிடுறாரு கேரளாவுக்கு. இந்த கேப்பில் தான் வந்துட்டு அந்த வைபவுக்கு ஷூட்டிங்கும் ஆஃபர் வருது. ஷூட்டிங்க்கான இதுவும் வருது. ஷூட்டிங்க்கு போகணும் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே நான் தான் கூட போயிட்டு வருவேங்க. ஒரு 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 என் பையன் முதல்ல நடிக்க போகிறான். முதல்ல கேமரா முன்னாடி நிற்க போகிறான். அவனை பார்க்கணும். அதாவது அப்பாங்களுக்கெலாம் அந்த ஆசை இருக்கும், ஓகேங்களா. அப்பாவாக வேஷம் போடுறவனுக்கெலாம் அது மாதிரிலாம் ஆசைலாம் இருக்காது. என்ன தான் போங்க டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவான். ஓகே. ஸோ இந்த இடத்துல அதை தான் நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன்ல, இவன் வந்து ஒரு அப்பா மெட்டீரியலே இல்லை, ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலும் இல்லை. இவன் வந்து ஒரு அவங்க அம்மாக்காச்சும் ஒரு நல்ல புள்ள மெட்டீரியலாக அதுவும் இல்லை. பெத்த அப்போ அந்த தாய்கிட்டே வந்து ஏமாத்துகிற கேரக்டர் தான். அது வந்து என்னை சீண்டக்கூடாது, அதுக்கு என்ன தேவை, மாதம் கரெக்டாக டான்னு காசு தேவை, அது கேட்கும் போதெல்லாம் கொடுத்தாகணும். அதுக்கு நம்ம வந்து அதை நம்மளை வந்து கேரக்டர் அசாசினேட்டும் பண்ணக்கூடாது. பெத்த பையனாக இருந்தாலுமே அது நம்மளை கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடாது. அது முன்னாடியும் வந்துட்டு அது வாயில் விழாத அளவுக்கு நம்ம இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் சுற்றின்னு இருக்கான். இவன் ஆக்சுவலாக என்ன மெட்டீரியல்னால், இவன் ஒரு பான் மெட்டீரியல், ஓகேங்களா. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்குறான்னா அதோடய ஸ்கின்னு நல்லா இருக்கா, இவனுக்கு அதை வந்து லிக் பண்ணி ஆகணும் அந்த பொண்ணை. அந்த மாதிரி கேரக்டர் தாங்க இது. வந்து நான் வந்து ரொம்ப கொச்சமாக பேசுகிறேன் அப்படிலாம் இல்லை. நான் 4 செவத்துக்குள்ளே வாழ்ந்து பார்த்துட்டேன். ஃபோன்லேயே அவ்வளோ தடவுறான் ஒரு பிக்சரை போஸ்டரை பார்த்துட்டு. இவெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு சீரியஸாக ஃபேஸு எல்லாம் அவங்க சொந்தக்காரங்களே சொல்லுவாங்க, இவனுக்கு ஃபேஸ் எங்கள் தாத்தா மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப இன்னசென்ட் ஃபேஸ் எங்கள் தாத்தா ஃபேஸு. ஸோ அந்த இன்னசென்ட்டு ஃபேஸ் இன்னசென்ட்டாக இருக்குதுன்னு ஊர் உலகமே சொல்லி இந்த இன்னசென்ட்டு ஃபேஸை வச்சு நம்ம ஏன் ஒரு மன்மதனாக விளையாடக்கூடாது, ஒரு பான் ஸ்டாராக இருக்கக்கூடாது. அதுதான் இவன் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கான். கடவுளுக்கே அல்வா கொடுக்குறவங்க, கடவுள் இவனுக்கு ஒரு விஷயம் வேணும், கடவுளே எனக்கு இது வேணும் அது வேணும், க்ரீம்னு மந்திரம்லாம் போடுவாங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. இதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணேன். ஓம் க்ரீம் ஸ்ரீம் என்னென்னவோ பண்ணுவான். இதெல்லாம் கிட்டத்தட்ட எப்போது 2021 இது மாதிரிலாம் பண்ணுறத. அதாவது ஓகே, இந்த இடத்துல வந்து இவன் என்னென்ன எனக்கு பண்ணியிருக்கான்றதெல்லாம் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஃப்ரம் 2010 முதல்ல அவன் கூட நான் பழகுனத்துலேருந்து பழகி ஒரு 2 வாரத்துலேருந்து கரெக்டாக 30ஆந்தேதி 31ஆந்தேதி சேலரி டேட் ஆனால் 2000 ருபீஸ் அவன் அக்கௌண்ட்டில் போயிடும் என்கிட்டேருந்து. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 1.5 இயருக்கு மேலேயே இப்படி தான் 1 இயரா ஆமாம் 1 இயர் கிட்ட இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. 1 இயர் 1.5 இயர் கிட்ட இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. மந்த்லி ஆனால் ஒன்று கையில் கொடுத்துருவேன் 2000 எடுத்து, அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட்லேருந்து கொடுத்துருவேன். இது இல்லாமல் அதாவது இவங்க தங்கச்சி கல்யாணம் ஆகிற வரைக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல்லா மந்த்தும் இந்த மந்த்து அந்த மந்த்துன்னெலாம் இல்லை, எல்லா மந்த்தும்
ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவனுக்கு. பர்ஸு, இந்த மந்த் பர்ஸ் வாங்கணும், நெக்ஸ்ட் மந்த் பெல்ட்டு, காலுக்கு சாக்ஸு, இல்லாட்டி இன்னர்ஸு, டிஷர்ட்ஸு, ஷார்ட்ஸு, வீட்டுக்கு போடுறதுக்கு ஷார்ட்ஸு, இது மாதிரிலாம் ஏதாவது மாதம் மாதம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க. இதெல்லாம் பத்தாத எப்போல்லாம் அவன் கூட நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்துக்குமோ அன்னைக்கு குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பாடு வரைக்கும், அது 3 வேளையாக இருந்தாலும் சரி, குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பாடு வரைக்கும் ஃபுல்லாக என்னோடய ஸ்பான்சராக தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. அவங்க தங்கச்சிக்கு லோன் எடுக்கிற டைமில் கூட இப்படி தான் போயிட்டுருந்துச்சு எங்கள் 2 பேரோட காலம். அந்த பொண்ணோட கல்யாணம் முடிகிற வரைக்குமே. ஓகேவா? அந்த பொண்ணோட கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி தான் வந்து வேலையை குவிட் பண்ணுறான் இந்த ஆள். அது ஏன் குவிட் பண்ணுறான்னா, அப்போ தான் அந்த பொண்ணு யூகேலேருந்து வருது. ஸோ அதை உஷார் பண்ணுறதுக்கு தான் இந்த வேலையை குவிட் பண்ணுறான். ஆனால் இவன் சொல்லி குவிட் பண்ணது என்னன்னா, எல்லாம் இருக்கிறவங்க எல்லாரையும் டேமேஜ் பண்ணிவிட்டு, அவன் இப்படி தான் இருக்கான், இவன் இப்படி இருக்கான், இந்த கம்பெனியில் வளர முடியாது, அது மாதிரி. ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட காண்டாக்டில் இருக்கிறது நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது தான் தெரியுது. இதுக்கான கதைகள் எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ஆரம்பத்துலேருந்து எதுவுமே பண்ணதில்லை. இவன் எனக்காக, இவன் கூட இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எனக்காக என்ன பண்ணியிருக்கான், இவன் கூட நான் போனேன்னா அன்றைக்கி அந்த பெட்ரோல் காசு கூட பெட்ரோல் கூட நான் தான் போடுவேன். அது மாதிரி. ஓகேங்களா? எனக்காக என்ன பண்ணியிருக்கான். இவனை வந்து 2010 அக்டோபரில் நாங்கள் 2 பேரும் கான்டாக்ட்னா, எங்களோட மேரேஜ் எப்போ அக்டோபர் 30, 2013. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வரை அந்த 3 இயர்ஸ்க்கு எனக்காக அவன் பாக்கெட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ண காசு வந்து ஒரு தடவை சாப்பாடு வாங்கி கொடுத்தான். அவங்க தங்கச்சிக்கு லோனெல்லாம் எடுத்து கொடுத்து ஆனதுக்கப்புறம். அதாவது கிட்டத்தட்ட அவனை லவ் பண்ணி ஒரு 1.5 வருஷம் கழிச்சு. ஆமாம், 1.5 வருஷம் கழிச்சு தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, இவனை லவ் பண்ணி. ஏன்னா அதுக்கு வந்து அது வரையும் பிஸி ஆக்கிட்டாங்களே நம்மளை, இந்த ஆள் கூட சரியாக பழக விடாமல், லோனுக்காலன்னு லோனுன்னு அலைஞ்சு பெருசாக கண்டுபிடிக்கவும் முடியல. அலைஞ்சந்தான். அப்போது இந்த பொண்ணோட ஒரு தடவை கா இது காசு கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணலான்ற மாதிரி தான் பேச்சு வருதா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் ஒரு நாள் பசிக்குது முடியல அப்படின்னும் போது ஸ்பான்சர் பண்ணான் சாப்பாடு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாடு வாங்கி கொடுத்தான், அலாங் வித் த வாட்டர் பாட்டில். அது என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப அபூர்வமாக நடந்த ஒரு விஷயம் இல்லை. நெக்ஸ்ட்டு அவன் எனக்காக என் கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் என்ன வாங்கி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு, இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு எனக்கு வந்து ஒரு அவங்க பொண்ணோட அவங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 மாதம்னு நினைக்கிறேன், 2 மாதம் கிட்டலாம் முடிஞ்சு தான். ஓகேங்களா? எனக்கு ஒரு இது கொடுக்குறான், சாம்சங் ஃபோன் ஒன்று வாங்கி கொடுக்குறான். ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு பட்டன் ஃபோனு, எல்லாருமே அப்போவே வந்து ஃப்ளிப்பு அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. 6600 ஃப்ளிப்பு என்னன்னா ஃபோன்லாம் இருக்கும். எனக்கு இந்த ஃபோனில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இல்லாத கேரக்டர் நான். ஓகேங்களா? ஃபோனில் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது எனக்கு. கேமரா நல்லா இருக்கா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கா, ஆக்சஸ் அவ்வளோதான் பார்க்க தெரியுமே தவிர மற்றது எல்லாமே இன்டெப்த்தெல்லாம். அப்போ எனக்கு அந்த ஃபோனு சாம்சங் ஃபோன் ஒன்று வாங்கி தரான், ஃப்ளிப் டாப்பை ஸ்லைட் மாடலு. நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, ஏன் இதெல்லாம் ஸ்லைடா, இல்லை நார்மல் தாங்க, நார்மல் சாம்சங் தான், எதுக்கு இதெல்லாம், அதுக்கு காசு கொடுத்துருந்தா எனக்கு யூஸ் ஆகிருக்கும்ல, நான் இன்னும் இவ்வளோ இருக்குது டெப்ஸ் இருக்குது, அதை வச்சு நான் கிளியர் பண்ணிப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி நான் பேசினேன். ஒரு விஷயம் வாங்கி கொடுக்குறாங்கன்னா யூஸ் பண்ணு, தயவுசெய்து அந்த ஃபோனை தூக்கி போடு, கேவலமாக இருக்குது அந்த ஃபோனு, அந்த ஃபோனோடையே எல்லா இடத்துலையும் போகிற வர. ஓகே, அப்போ என்னோடய மதிப்பு என்னென்னு இங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது அந்த ஃபோனோட சிம் கார்டெல்லாம் எடுத்து இவன் வாங்கின ஃபோனில் மாட்டி கொடுக்குறான். இதுதான் ஃபஸ்ட்டு அவன் எனக்காக 3 வருஷத்தில் பண்ணது. ஒரு தடவை சாப்பாடு, தண்ணி, ஒரு தடவை இந்த ஃபோனு இந்திரா நகரில் அவங்க தங்கச்சி கல்யாணம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு எங்கள் கல்யாணமே முடியுது. நான் தான் சொன்னேன்ல, எங்கள் கல்யாணன்றது தான் அவனோட கல்யாணம் தானே. ஸோ அவனோட கல்யாணத்துக்கு இன்னர் வேர்லேருந்து, அங்கவஸ்திரத்துலேருந்து, ஷர்ட்டு வேஷ்டிலேருந்து, கை மோதிரம், செயின் எல்லாமே பிரேஸ்லெட் முதல் கொண்டு வாங்கினது நான். ஓகேங்களா? மாப்பிள்ளைக்கு, அதாவது பெத்த பையனுக்கு ஒரு அண்டர்வேர் கூட வாங்கி தரல பெற்றவங்க.
அட்லீஸ்ட் ஒரு குண்டு மணி தங்கமாச்சு போடலாம்ல, ஒரு மோதிரம் ஆஹா. நீ யார்கிட்டயா இருந்தாலும் பிடுங்கின்னு வா, பிடுங்கிட்டு வந்து எங்ககிட்ட கொடு, இல்லாட்டி நீ சம்பாரிச்சு எங்ககிட்ட கொடு, நாங்கள் அதில் ஜாலியாக இருக்கோம். உனக்கெல்லாம் வந்து போடுற அளவுக்குலாம் நீ ஒர்த்து இல்லைங்கிற மாதிரி தான் அந்த குடும்பம். அப்போது அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு, கல்யாணம் ஆகி கரெக்டாக ஒரு 2 வருஷம் ஆகுதா, அந்த அவங்க வீட்டிலேருந்து கல்யாணம் ஆகி முடிஞ்சிட்டு ஒரு 4 டேஸில் எங்கள் சித்தப்பா இறந்தாருன்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அவங்க வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு 4வது நாளே நாங்கள் கிளம்புறோம் சென்னைக்கு. அங்கேருந்து எங்கள் சித்தப்பா இறந்துட்டாருன்னு ஃபோன் வருவோம். அப்போது அங்கேருந்து வர்றதுக்கு பஸ் ஃபேர்லேருந்து அந்த ட்ரெயின் ஃபேர்லேருந்து எல்லாமே நான் தாங்க. ஏன் இங்கேருந்து ஆட்டோ எடுத்து ஆவடியிலேருந்து ஆட்டோ எடுத்து எங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த ஆட்டோ ஃபேர் முதல்ல கொண்டு நான் தான். அதுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஆளுங்க அதுங்கெல்லாம். இருக்குதா இல்லை இருக்கிறதுக்கு அதுங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான மனசு வராத கேரக்டருங்களா? ஆனால் இல்லாத கேரக்டருங்க தான் அது வந்து. ஆனால் இருந்தால் மனசு வராது கொடுக்கறதுக்கு மனசு வந்துச்சுன்னா அவன் கொடுக்கும் போது பார்க்குறவங்க வந்து ஒர்த்தாக இருக்கணும். அவன் அது மாதிரி ஆளுங்க முன்னாடி தான் கொடுத்து உதவி பண்ணுவானுங்க. இப்போது அவனுக்கு வந்து உதவி பண்ணணுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டான் அப்படின்னா, அதை பார்க்குறவங்க வந்து நல்ல பணக்காரங்களாகவும் ஒர்த்தாகவும் நாளைக்கு இவனுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க முன்னாடி தான் இந்த மாதிரி வேலைகள் பண்ணுவான். ஏன்னா அவங்க வந்து நல்ல கேரக்டரியா, கிரேட்டியா, இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான். அப்போ நாளைக்கு இது வந்து அவன் நல்லவன்யா, அன்றைக்கி அவன் இப்படிலாம் பண்ணான், இவனுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அசாசினேட் பண்ணி தான் மூவ் பண்ணுவானே. இதே நான் அவன் கூட ட்ராவல் பண்ணும்போது பிச்சைக்காரங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்தா கூட, ஏய் எதுக்கு கொடுக்குற, சில்லறை கொடுக்க வேண்டியதுனா அப்படின்ற கேரக்டர் இது. ஓகேங்களா? அதே கூட வந்து யாராவது ஒர்த்தான ஆளுங்க இருந்தாங்கன்னா வாரி வணங்குவார், அவங்க இவனை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி. ஏன்னா நாளைக்கு அவங்க தான் அந்த மொட்டையாக போகிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு ஒரு 3 மாதம் கழித்து எனக்கு பர்த்டே வருது. அக்டோபர் 30 2 மாதம் கழிச்சு ஜான்வரி 2 என்னோடய பர்த்டே. அந்த பர்த்டேக்கு கேக் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான் காசு எனக்காக. அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அதுக்கு முன்னாடிலாம் 3 வருஷத்தில் அவங்க கூட இருந்த பழக்கத்தில் இந்த 3 வருஷத்தில் எந்த வருஷமும் வந்து கேக் கட் பண்ணுறது, அந்த சர்ப்ரைஸு, ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு மெசேஜ் போடுவோம், அவ்வளோதான். வா மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணனா கூட எங்கேயா வெளில போனோம்னா அன்றைக்கி ஃபுட்டு நான் தான் வாங்கி தர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு எனக்காக ஒரு கேக் வாங்கி தரான். அந்த கேக்கோட ஒரு புடவை எல்லோ வித் ரெட் கலரில் ஒரு சாரீ. நான் பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அந்த சாரியை பார்த்தோன்னே. கல்யாணம் ஆகி கரெக்டாக 2 மாதம் தான். ஒரு முழம் பூ, ஒரு பார் ரோஸ் கூட வாங்கி கொடுத்ததில்ல. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போதும் சரி, கல்யாணன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் ஆனதுக்கப்புறமும் சரி, ஒரு ரோஸ் கூட வாங்கி கொடுத்ததில்ல. அப்போது என்ன சொல்கிறேன்னா, அந்த சாரீ வாங்கி கொடுக்குறான் பார்த்தீங்களா, அந்த சாரியை என்னன்னு சொல்லி கொடுக்குறான், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கொடுத்தா கூட ஒரு திருப்தி ஆகிருக்கும். ஓகேங்களா? ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கு கொடுக்குறான். நானும் சர்ப்ரைஸ் ஆகி இது பண்ணுறேன், கட் பண்ணுறேன். ஐயோ பரவாயில்லையே உனக்கு இப்படிலாம். அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரத்தில் கழிச்சு பின்னாடி இருந்து ஒரு புடவைய எங்கேருந்தோ எடுக்கிறான். எடுத்து இந்த பர்த்டேக்கு அப்படின்னா, நான் பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆன உடனே அவன் வாயிலேருந்து வந்த வார்த்தை, இது ராஜு தான் வாங்க சொன்னான், ராஜுவோட செலெக்ஷன் இது அப்படிங்கிறான். அங்கேயே புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு எனக்கு. ராஜு வாங்க சொன்னானா அப்படின்னா, ஆமாம் நான் கேக் கட் பண்ணலான்னு நினச்சேன். அவன் தான் மச்சி ஃபஸ்ட்டு இது கல்யாணம் ஆகி புது ஒய்ஃப்டா மச்சி, ஒரு என்னது புது ஒய்ஃப்ன்ற பாருங்க, கல்யாணம் ஆகி 2 மாதம் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட்டு பர்த்டேடா, எதாவது சாரீ வாங்கி தடா மச்சி அப்படின்னு சொல்லிட்டு போத்தீஸாக எங்கேயோ கூப்பிட்டு போனானா. கூப்பிட்டு போய் மச்சி இது சூப்பராக இருக்கும் மச்சி, இந்த கலர் நல்லா எடுக்கும் மச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் அந்த வந்து சாரியை வந்து எடுத்து கொடுத்துருக்கானான். அப்போ நான் கம்முன்னு வாங்கிட்டேன், ஒன்றுமே சொல்லலை. சரி ஓகே சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து பீரோவில் வச்சுட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போனால் எல்லாம் கேட்பாங்களே, என்ன சர்ப்ரைஸு, கல்யாணம் ஆன புதுசில் பர்த்டேக்கு ஃபஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணுறீங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்பாங்கள்ல கண்டிப்பாக. அப்போ எனக்கு ஆஃபீஸில் வந்துட்டு கேரம் மேட்ச்சில் வந்து நான் வின் பண்ணுறேன். கேரம் மேட்ச்சில் வின் பண்ணதுக்கு ஒரு சின்ன தொகை ஒன்று தராங்க எனக்கு. ஓகேங்களா? அந்த தொகையை வச்சுக்கிட்டு நான் மேற்கொண்டு காசை போட்டுக்கிட்டு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் ஒன்று நான் வாங்குகிறேன். அம்பத்தூரில் டைட்டன் இருந்துச்சு அப்போது.
அந்த அம்பத்தூர் டைட்டனில் போய்ட்டு அந்த வாட்ச் ஒன்று ஆசைப்பட்டு வாங்குறேன் என் பர்த்டே அன்னைக்கு. ஏன்னா ஆஃபீஸில் போனால் கேட்பாங்களே, அப்போ ஆஃபீஸில் போனால் என்ன சொல்லிக்கிறது, இதான் வாங்கி கொடுத்தாங்க, 2000 ருபீஸ், இதோட 2000 சம்திங், அந்த 2200 சம்திங் அந்த வாட்சோட விலை. ஓகேங்களா. ஸோ இந்த கிஃப்ட் கூப்பன் இதெல்லாம் கொடுத்து மேலே கொஞ்சம் காசு போட்டு இதை கொடுத்துட்டு என் ஆஃபீஸில் நான் இப்படி பெருமை அடிச்சுக்கிறேன், இவன் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு. ஃபைன். அப்புறம் ஒரு சாரீ கூட கொடுத்தாச்சு, வீட்டில் இருக்குது, அது ப்ளவுஸ்லாம் தைக்கணும், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வாங்கி கொடுக்குறான் எனக்குன்னா, அதுக்கப்புறம் எதுவுமே வாங்கி தந்தது இல்லைங்க, பிடுங்க மட்டும்தான் செஞ்சான். அதான் கல்யாணம் ஆன புதுசில் 2 மாதம் வேலைக்கே போகலையே, அதுதான் விட்டான், காக்னிசன்ட் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். ஏன்னா வந்துட்டு இவாலுவேட் பண்ணிட்டான் நகையை, இவாலுவேட் பண்ணிட்டு இதை வச்சே விற்று சாப்பிட்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேல்குலேஷனில் இருக்கான் போல். நான் அதுக்கான சந்தர்ப்பத்துக்கு வழி கொடுக்கல. அப்புறம் தான் என்ன பண்ணுறான், அவங்க அம்மா மூலியமாக நகையெல்லாம் இருக்குது வீட்டில், இதெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன், அதுக்கப்புறமேட்டு இந்த கால் ரெக்கார்டிங், ஏன்னா அந்த டைம்லலாம் வந்துட்டு கேரளா போடலை, என் கூட தானே இருக்கான். அந்த பீரியட்லாம் எத்தனை தடவை கேரளாவுக்கு அவங்க அம்மாட்ட பேசியிருக்கான்னு தெரிஞ்சாலே, அந்த பொம்பளை அந்த ஆள் சிங்கிளாக இருக்கும்போது கூட அத்தனை தடவை கால் பண்ணாதுங்க. என்னை கல்யாணம் பண்ணி விட்டதுலேருந்து ஒரு நாள் தவறாமல் கால் பண்ணுங்க. என்ன பண்ணுறேன், என்ன சாப்பிட்டேன், என்ன பண்ணுறேன், என்ன சாப்பிட்டேன், அது என்ன பண்ணுறேன், என்ன சாப்பிட்டேன்னு கேட்குதுக்கோ இல்லையோ, எங்களுக்குள்ளே எப்படி இருக்குது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு, எங்களுக்குள்ளே எப்படி போகுது, ரன் ஆகுது, அதை வேவு பார்க்கறதுக்குனே அந்த பொம்பளை கால் பண்ணுங்க. சீரியஸாக அதை இவனோட டோனை வச்சே கண்டுபிடிக்கும், இங்கே ஏதோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அது மாதிரியான கேரக்டர். நல்லா இல்லைன்னா அதுக்கு அங்கே கொண்டாட்டம், நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அவன் வந்து என்கிட்ட ஃபுல்லாக இன்வால்வ்மெண்ட் ஆகக்கூடாது. அதாவது அடுத்த வீட்டு பையன் வந்து அப்படியே அவங்க பொண்ணுக்கிட்ட, அது பெற்ற பொண்ணுக்கிட்ட அடுத்த வீட்டு பையன் மருமகன் வந்து அப்படியே ஃபுல்லாக சரண்டர் ஆகி அவங்க பொண்ணு மேலே பைத்தியமாக இருக்கணும். அந்த பையனோட வீடை வந்து அவன் டேம் கேர்னு விட்டுறணும். பொண்ணே கெதின்னு, இவங்க பொண்ணே கெதின்னு இருக்கணும். ஆனால் இவங்க பையனுக்கு வர பொண்ணு, அதாவது மருமகன்ற கேரக்டர் வந்து இவனையே டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இவன் மேலே பைத்தியமாக இருக்கணும். பொண்ணு வந்து இவங்க பையன் மேலே பைத்தியமாக, ஆக்சுவலாக வந்து அடுத்தவங்க வீட்டு பசங்கள்லாம் வந்து இவங்க மேலேயே சுற்றி சுற்றி வரணும் பின்னாடி. இவங்க கேட்குறது, இவங்க பண்ண சொல்கிறது எல்லாத்தையும் தலை அப்படியே ஆட்டிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்க வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் வந்து இது பெற்றதாக இருக்கணும். இதுதான் அந்த பொம்பளையோட நோக்கமே, ஆரம்ப திட்டம், நோக்கம் எல்லாமே அதுதான். ஒரு தடவை சொல்லிச்சுங்க அந்த பொம்பளை, ஆம்பளை 10 பேர் பொண்ணுக்கிட்ட போனாலும் பிரச்சனையே இல்லை, அன்றைக்கி வந்து உன் புருஷன் வந்து அந்த பொம்பளையோட ஹஸ்பண்டும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான வேலை பண்ணான். அதுக்கு பயங்கரமாக ரைடு விட்டுருச்சுங்க. அப்போ இந்த ஆள், நான் கல்யாணம் பண்ணனே அவன் ஸ்கூல் படிக்கிற வயசுலேயே அருவாவை தூக்கிட்டு போனானா, உன்னை வெட்டிடுறேன்டா நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன் எங்கள் அம்மாக்குன்னு. அப்போது என் பையன் இன்னைக்கு அதே வேலையை பண்ண மாட்டானா? அவனுக்கு நல்ல நேரங்க, அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான் குழந்த குட்டியாக இருக்கும் போதே. அவன்லாம் இந்த நேரத்துக்கு கிட்ட வந்திருந்தானா, இப்போ என் பையன் வந்துட்டு இருக்கிற இன்னும் அந்த இப்போவும் வந்து 4th ஸ்டாண்டர்ட் தான், ஆனால் ஓவர் மெச்சூரிட்டியில் இருக்குது. அந்த ஆளோட ஃபோட்டோவை எங்கேயாவது பார்த்தா கூட மூஞ்சில் காம்பஸ் வச்சு கீறுறது, டிவைடர் வச்சு குத்துறது, தூக்கி போடுமா இந்த ஆள் ஃபோட்டோவை அப்படின்னு. இல்லைடா அந்த ஆள் தான் செத்து போயிட்டான்ல, பொட்டு வச்சு தானே நம்ம வச்சுருக்கோம் வீட்டில், விடு அப்படின்வேன். பார்த்தா பிடிக்கல மம்மி, தூக்கி போடு மம்மி அப்படின்னு அப்படி தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கி கொடுத்துருப்பான் அந்த புடவைக்கு அப்புறம்? இல்லைங்க, எதுவுமே வாங்கி கொடுக்கல. எங்கேயாவது வெளியில் போனோம்னா கூட என் காசு தான் செலவாகும். நம்ம அந்த ஆள் வேலைக்கு போகிறான், அவங்களோட உருவம் மட்டும் தான் போகவும் வரும், ஆனால் அந்த காசு செலவு எங்கே போகணும்லாம் தெரியாது. எனக்குன்னு ஒரு 5000 7000 நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறோம் பார்த்திங்களா அந்த வீட்டுக்கு, என் காசு என்ன ஆகுதுன்னு, சம்பளம் என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியாது. 14,000 கிட்ட, 14,000 சம்திங் அந்த இஎம்ஐக்கே போயிடும், கல்யாணத்துக்கான இஎம்ஐக்கே. மிச்சம் இருக்க இது வந்துட்டு இதுக்கு தாங்க. இப்போ நான் வீட்டு வாடகை கட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த வீட்டுக்கான அந்த மந்த்துக்கான ப்ரொவிஷன் அதெல்லாம் பார்த்துப்பான். இப்போ நான் ப்ரொவிஷன்லாம் பார்த்துக்கிட்டா அவன் வீட்டு வாடகைலாம் பார்த்துப்பான். அவன் சம்பாதிக்கிறதும் எல்லாமே அவங்க வீட்டுக்கு தான் போகும். நான் சம்பாதிக்கிறதும் வந்துட்டு இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு ஏதாவது சின்ன சின்ன கடன் இருந்தால் கடனுக்கு இப்படி தான் போகுமே தவிர, செல்ஃப் கேர்ன்ற ஒரு விஷயம் அடி வாங்குது எனக்கு. ஓகேங்களா, செல்ஃப் கேர் எனக்கு இதுதான், இது வேணும், இது ஆசைப்பட்றேன் அப்படின்னா வந்து அந்த ஆசையோடு தான் நிறுத்திப்பேனே தவிர அது வாங்கி அனுபவிச்சதே இல்லை என் லைஃப்பில்.
செல்ஃப் கேர்லாம் ரொம்ப ஜீரோவாக போயிடுச்சுங்க. அதுவே அவனுக்கு பிடிக்காத போயிடுச்சு என்ன. நான் ஏன் உனக்கு நீ வந்துட்டு அடுத்தவங்க கண் பார்வைக்கு நான் வந்து உனக்கு நல்லா தெரியணும், யாரும் வந்து காரி துப்பக்கூடாதுன்னா நீ தானடா உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, உங்கள் வீடு வந்து நல்லா என்ன சொல்கிறது கருப்படைஞ்சு போகுது, மழையில் நனைஞ்சு வெயில் அடித்து பெயிண்ட் உருகுது கருப்படைஞ்சு போகுது அப்படின்னா, அந்த வீடு 4 பேர் பார்க்குறாங்க, இது என்னோடய வீடு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வெள்ளை அடிப்பீங்க. அந்த வீட்டுக்கு வெள்ளை அடித்து அந்த வீட்டை ரசிப்பீங்க. நீங்கள் ரசிக்கிறீங்க, உங்களை மாதிரியே 4 பேர் ரசிப்பானுங்க. அது உங்களுக்கு ஒரு பெருமை. அப்போ நான் வந்து நீ கல்யாணம் பண்ண ஒரு லேடி அடுத்தவன் பார்த்து என்ன ரசிக்கணும்னு நீ ஆசைப்படுறன்னா, அடுத்தவன் பார்த்தும் வந்து வாவ் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீ தானே எனக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். உனக்கு என்ன வேணும்? இன்றைக்கி வரைக்குங்க, இன்றைக்கின்னு விட்டுருங்க, 2003ஓட நம்ம நிறுத்திக்கலாம், 23ஓட நிறுத்திக்கலாம். ஏன்னா அப்போட உருவம் முடிஞ்சிருச்சுல. அந்த 2013லேருந்து 2023 வரைக்கும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் உனக்கு என்ன பிடிக்குன்ற ஒரு வார்த்தை என் காதால் அந்த ஆள் வாயிலேருந்து கேட்டதே இல்லை. உனக்கு என்ன வேணும், உனக்கு என்னோடய தேவைகள் என்ன அப்படின்னும் கேட்டதில்லை. உன்னோட ஆசை என்ன, இந்த 3 விஷயங்கள் கேட்டதில்லை. நான் கூட கல்யாணம் ஆன புதுசில் இதெல்லாம் கேட்டிருக்கேன் அவங்ககிட்ட. கல்யாணம் ஆன புதுசில் எப்பவும் போல் பேசும்போது இதெல்லாம் நான் கூட கேட்டிருக்கேன். உனக்கு என்னென்ன ஆசை அப்படிலாம் கேட்டிருக்கேன். உனக்கு என்னென்னலாம் வந்துட்டு இல்லைன்னு ஃபீல் பண்ணுற, இது மாதிரிலாம் கேட்டிருக்கேன். அந்த ஆள் இதுவரையும் பதிலுக்கு கூட கேட்டதில்லை. அதுக்கான ஆன்சர் தான் கொடுத்துருக்கானே தவிர எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், இது வேணும், அது வேணும்னு ஆசை அப்படி தான் சொல்லியிருக்கானே தவிர உனக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்ததே இல்லை. ஃபைன். அந்த புடவைக்கு அப்புறமேட்டு எதனா வாங்கி கொடுத்துருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. அதான் சொன்னல, ரெஜிஸ்ட்ரேஷன் கல்யாணம் ஆன ரெஜிஸ்ட்ரேஷனே வந்துட்டு எப்போ பண்ணான்னா, கல்யாணம்லாம் முடிஞ்சு என்னை ரொம்ப அந்த வீட்டில் கொடுமை பண்ணிச்சுங்க பாருங்க. என் இப்போ என்னை வந்து ப்ரெக்னன்சியில் கொடுமைப்படுத்துச்சுங்க. நான் வாயை மூடிக்கிட்டு அழுதுட்டு வந்துட்டேன், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடி வந்து ஹாஸ்டல்லேருந்து எங்கள் வீட்டுக்கு தெரியக்கூடாது, மன கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 7ஆவது மாதம் ஸ்டார்ட் ஆன உடனே வீட்டுக்கு ஓடி போயிட்டேன். நான் அது நேராக கேரளாலேருந்து வர மாதிரி, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் பொறுமையாக தான் சொன்னேன், ஓகேங்களா. ஆனால் டெலிவரி டைமில் வந்துட்டு டெலிவரி அப்போ கூட டெலிவரி அப்போது அப்போல்லாம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எப்போ கன்சீவ் ஆகி விட்டனோ அப்போத்துலேருந்து அந்த ஆள் தான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதில் நான் வேலைக்கு போகாமல் இருந்தும் என்னோடய காசும் மந்த்லி போகும். எப்படி சொல்லுங்கள்? நான் 5 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியோட கிராஜுவேட்டி. அந்த கிராஜுவேட்டியில் க்ளோஸ் பண்ணிட்டேன் லோனு, ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு பிஎஃப் வந்துச்சுங்களே, அந்த பிஎஃப் நகை, எனக்கு ஏதாவது ஒரு நகை வேண்டாம்னா அதை விற்று அப்படியே அக்கௌண்ட்டில் காசாக வச்சுப்பேன். அந்த காசு இதெல்லாம் வச்சு தாங்க சர்வை பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு, மருந்து மாத்திரைக்கு. இவனே வந்து 100% கேர் ஃபுல்லாகவே இவன் தான் வந்து என்னை இவனையே டிபெண்ட் பண்ணியிருந்தேன். இவன் தான் பண்ணான்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. இதுவே நாய் வேலையை விட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. இன்னொருத்தவங்கிட்ட வந்துட்டு துபாய்க்கு இது பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த கேரளாவில் நாங்கள் போனதுலேருந்து நாங்கள் எப்போ போனோம், மே மந்த் போகணுன்னு நினைக்கிறேன். அந்த மே மந்த்லேருந்து ஏப்ரலாக மே தான் நினைக்கிறேன். மேலேருந்து அவன் வந்து அக்டோபர் அதான் குழந்த பிறக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி துபாய்க்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்குமே வேலை வெட்டி இல்லாமல் இந்த துபாய்க்கான வேலைகள் தான் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கான காசெல்லாம் எங்கேருந்து வருங்க? வேலைக்கே போகலையே. எல்லாம் என்னோடய நகைங்க, வைக்கிறது விற்கிறது, சின்னதாக அமௌண்ட்டை விற்று வச்சு எங்கள் அக்கா இங்கேருந்து அனுப்புவா எனக்கு காசு. அவள் வந்து எனக்கு காசு அனுப்புவா, அமுச்சிருக்கா செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு. வேறு என்ன செலவு பண்ணி எனக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். ஃபைன், ஓகே. இந்த காசை திருப்பி கேட்க போய் இந்த அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்க போய் தான் வந்துட்டு அதை மட்டும்தாங்க கேட்டேன். நகையெல்லாம் பிடுங்குச்சிங்களே கல்யாணம் ஆன 3ஆவது மாதத்துலேயே, நகையை வச்சு கொடு, இல்லை நான் விற்று கொடு அப்படின்னு சொல்லிச்சிங்க. நான் இல்லை வச்சு கொடுக்குறேன்னு திருப்பி விற்று மொத்தமாக கொடுத்தேன் பார்த்தீங்களா. அதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் இல்லைங்க. ஆட்டை போட்டுருச்சுங்க, நல்லா செம்மையாக ஆட்டை போட்டுருச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு வேறு என்னது, இதுக்கப்புறமேட்டு என்ன எனக்காக வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், துபாய்க்கு போனதுக்கப்புறமேட்டு வீட்டில் எந்த ஒரு ஃபர்னிச்சர் கூட வாங்க மாட்டாங்க அவன்.
இதெல்லாமே நான் தான் சொன்னேன்ல, கல்யாண புதுசில் ஸ்பூனு, டேபிள் கவரு, தலைக்காணி உரம் முதற்கொண்டு நான் தான். துபாயில் ட்ரெஸ்ஸுங்க கூட எங்கேயாவது மாலுக்கு போவோம் நாங்கள். எல்லா வீக்கெண்டும் மால் போவோம். சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் குழந்தைய வந்து ஃபன் அந்த கேம்ஸ்க்காக வச்சு கூப்பிட்டு போவோம். ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே சுற்றி மாலாக தான் இருக்கும். துபாயில் நாங்கள் துபாயில் இல்லை, நாங்கள் ஆக்சுவலாக அல்நாதா ஷார்ஜாவில் இருந்தோம். அதுக்கு முன்னாடியும் நாங்கள் ஷார்ஜாவில் தான் இருந்தோம். துபாய்க்கும் ஷார்ஜாவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா, இப்போ நான் ஆவடியில் இருக்கேன்னா அம்பத்தூர் தான் வந்து துபாய். அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் ஒரு நடு ரோடு தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸு. இது ஒரு ஸ்ட்ரீட்டு, அது ஒரு ஸ்ட்ரீட்டு. ஓகேங்களா? ஸோ அங்கே போனப்போ கூட எனக்கு இது மாதிரி நீடட் இருக்குது அப்படின்னு ஒரு டாப் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும், எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு அப்படின்னு வாய் விட்டு கேட்டது கூட நான் கல்யாணம் ஆகி அவ்வளோ வருஷங்கள் கழித்து குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் துபாயில் தான் இது மாதிரி அவங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? அவங்ககிட்ட இந்த மாதிரி கேட்டது துபாய் போனதுக்கப்புறம் தான். அப்போது கேட்டால் கூட கிடைக்குமான்னு தெரியாதுக்காக எப்படி தான் நான் கேட்பேன். ஆக்சுவலாக கீழே ஒரு கடை இருக்குல்ல, பார்த்தியா, அந்த கடையில் எல்லாமே வந்து 5-10 திரம்ஸ் தான் அப்படின்வேன். ஆமாம் தெரியும், அதெல்லாம் யூஸ்டு க்ளோத்ஸு அப்படின்னு. பரவாயில்ல, அது நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கேன். ஓகே வாங்கிக்கோ, 5-10 திரம்ஸ்னால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காசு கொடுப்பான். அப்புறம் குழந்த பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்த முன்னாடி மாலில் வந்து ஏய் சூப்பராக இருக்குது வாங்கிக்கிறியா அப்படின்வான். ஏய் இது நல்லா இருக்குது வாங்கிக்கிறியா அப்படின்வான். வாங்கிக்கிறேன்னு ஒரு தடவை நான் தப்பி தரி அதெல்லாம் தேவையில்ல, எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, 40 திரம்ஸு 35 திரம்ஸு வேண்டாம் அப்படின்வேன். ஓகேங்களா? வாங்கு, காசெல்லாம் பார்க்காத அப்படின்வான். அப்போ எனக்கு வாங்கணுன்னு ஆசையாக இருக்கும். சரி ஓகே வாங்கலன்னா, ஆமாம் இது வந்து ஒர்த் இல்லை தான், அவ்வளோ காசுக்கு வேஸ்ட்டு தான், சரி விடு நம்ம வேறு எங்கேயாவது பார்த்துக்கலாம் அப்படின்வான். அப்போ அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணதுன்னு பார்த்தோன்னா 2 நைட்டி வாங்கி கொடுத்தான். ஒரு தடவை மாலில் ஷார்ஜா, அது பேர் என்ன மால், அது ஷார்ஜா சிட்டி சென்டர் சொல்லிட்டு, அங்கே வந்துட்டு ஷார்ஜா சிட்டி சென்டரில் ஒரு கேரிஃபோர் இருக்குது. அந்த கேரிஃபோரில் வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ நான் வந்து 2 நைட்டி எடுத்தேன். ஸோ கல்யாணம் ஆன புதுசுலேருந்து கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமே சரி ஒரு சாம்சங் வாட்ச்சு, லவ் பண்ண பீரியடில் வந்து ஒரு மீல்ஸு வித் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் அந்த சாம்சங் ஃபோனை சொன்னால் பர்த்டே கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு அந்த சாரீ, அந்த கேக் ஸ்பான்சர் பண்ணியிருக்கான். கேக் வந்து அப்போ ஒரு தடவை வெட்டினானா எனக்கு. நெக்ஸ்ட்டு கேக் வந்து எனக்கு வெட்டினது வந்துட்டு அவங்க அப்பா வந்து இந்த 2021 வந்தார் பார்த்தீங்களா, அந்த 2022 சாரி அந்த 2022 எனக்கு கேக் வெட்டுறான் அவன். ஓகேங்களா? வேறு அவ்வளோதாங்க. வேறு என்ன சொல்லி அந்த ஷார்ஜாவில் இது மாதிரி வாங்கி கொடுத்துருப்பான். ஒரு ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் வாங்கி கொடுத்தாங்க. அதை நான் கேட்டேன் ஆக்சுவலாக. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த ஸ்ட்ரைட்டன் வாங்கி கொடு அப்பா, தயவுசெய்து வாங்கு, கன்றாவியாக இருக்குது உன் முடி பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி அந்த ஸ்ட்ரைட்னர் வாங்கி கொடுத்தான். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரைட்னரு வேறு என்ன வாங்கி கொடுத்துருப்பான். துபாயில் போய் கூட ஒரு மோதிரம் நான் தாங்க அவனுக்கு வாங்கி கொடுத்தேன் பர்த்டேக்கு. அதுவும் நான் வச்சுருந்த காசு தான். இங்கேருந்து நான் நகையெல்லாம் விற்று எடுத்துகிட்டு போனோம் பார்த்தீங்களா, அதில் தான் கரெக்டாக அந்த காசெல்லாம் தீர்ற வரைக்கும் தான் நாங்கள் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து வேலிடே இல்லாத போயிட்டேங்க. சண்டை காசு காலியாக ஒரு வீக்கெண்டும் அவன் ஃப்ரெண்டுங்க இந்த வீக்கெண்ட் இங்கே போகலாம், இந்த வீக்கெண்ட் அங்கே போகலாம், இந்த வீக்கெண்டு போகலாம். எனக்கா கடுப்பாக இருக்கும். டேய் அவனடா ஸ்பெண்ட் பண்ணுறான், என் காசு தாண்டா போகுது, நகையெல்லாம் விற்று எதுக்கோ கொண்டு வந்தால் எல்லாம் எப்படி போகுதேன்ற மாதிரி. ஏய் நானே இது வரைக்கும் துபாயில் இவ்வளோ வருஷம் இருந்திருக்கேன், நானே எங்கேயுமே பார்த்ததில்ல, வாப்பா போகலாம் சொல்லிட்டு சரி அதுவும் ஒரு நல்ல ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாத்தையும் பார்த்தோம், கவரப் பண்ணோம். அப்போது கிட்டத்தட்ட வெளியில் சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி துபாயெலாம் கூப்பிட்டு போனேன். அந்த துபாய் வீட்டுக்கு அட்வான்ஸ் முதல் கொண்டு என்னோடதுங்க. நான் தான் இங்கேருந்து வீடே பார்த்து கொடுக்கறது. முதல் டைம் ஷார்ஜாவில் இருந்தோம் பார்த்தீங்களா, அப்போவும் வீடை பார்த்து கொடுக்கறது, ஆன்லைனில் பார்த்து கொடுக்கறது நான். பார்த்துட்டு இந்த இடத்துல லொக்கேஷனில் இருக்குது, நீ இந்த இடத்துல க்ராஸ் பண்ணும்போது போய் பேசிட்டு வான்னு. அந்த ஊட்டி பொண்ணு, சின்ன பொண்ணு, தமிழ்காரங்க,
அசிங்கமாக பார்த்தான்னு சொன்னேன்ல, அந்த வீடு அதுவும் நான் தான் பார்த்து கொடுத்தேன். அதுக்கு அடுத்த வீடு நம்ம ஷார்ஜாவில் இருந்தது. நான் வேறு வீடு பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த வீடு இவன் தான் பார்த்தான். நம்ம செகண்ட் டைம் துபாய் போகும்போது அது வந்து ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டு, நம்மளுக்கு மட்டும் செப்ரேட்டாக, இந்த ஷேரிங் அது மாதிரிலாம் இல்லை. ஸோ அதுவும் வந்துட்டு ரெண்ட் வந்து கம்மி தான். அதுக்கான அட்வான்ஸ் எல்லாம் யாருங்க கொடுத்தது? அப்போயும் வந்துட்டு ஒரு ஒரு தடவையும் வெளியில் ஊர் சுற்றுனது எல்லாமே நாங்கள் கொண்டு போன காசு தாங்க. என்கிட்ட அவன்கிட்ட என்ன ஒரு 20 திரம்ஸ் இருக்கா, ஒரு 15 திரம்ஸ் இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டு கேட்டு எடுத்து போவான் வேலைக்கு போகும்போது. ஒரு நாளைக்கு ஒரு 5 திராம் 6 திராம் மேக்ஸிமம் 10 திராம்ங்க. ஓகேங்களா? குழந்தையோட ஸ்நாக்ஸுக்கு மட்டும்தாங்க அங்கே காசு ஆகும். ஒரு 5 திராம் 6 திராம் அது மாதிரி ஆகும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு 10-15 திராம், இல்லாட்டி ஒரு 10 திராம் தான் கணக்காக வச்சுருப்பேன். ஒரு நாளைக்கு 10 திராமுக்குள்ளே ஏதாவது ஒரு காய் வாங்கி ப்ரொவிஷன்லாம் வாங்கி வச்சுருவேன். ப்ரொவிஷன்லாம் வாங்கி வச்சுட்டா அந்த காய்ங்களுக்கு இவ்வளோ இருந்தால் போதுமே. ஸோ ஒரு நாளைக்கு 10 திராம்ன்ற ஒரு கணக்கில் தாங்க அவன் கூட நான் வாழ்ந்து ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதே 10 திராமுக்கு அவன் ஒரு நாளைக்கு சிகரெட் மட்டுமே பிடிச்சி தள்ளுவான். சிகரெட் மட்டுமே ஒரு நாளைக்கு 10 திரம்ஸ் ஆகுங்க. சிகரெட் வந்து காஸ்ட்லிங்க. இங்கே ஒரு முருங்கைக்காய் வந்து இவ்வளோ தான் விலை அப்படின்னா ஒரு 65 பில்ஸு இல்லாட்டி வந்துட்டு ஒரு 2 திரம் முருங்கைக்காய். அதில் வந்து சாப்பாடு குழம்பு வச்சோன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே ஓட்டிக்கலாம். குழந்த நான் இவன் 3 பேர் தானே, ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு கேல்குலேஷனை நம்ம ஓட்டிகிட்ருப்போம். ஆனால் இவன் ஒரு நாள் தம்மு மட்டுமே 10 திரம் கடிப்பான். இது சத்தியங்க. ஒரு நாள் தம்மு குறைஞ்சதும் ஒரு டப்பா காலி பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சு. ஃபைன், அது அவனே வந்து வாயில் ஒத்துருக்கான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவனே வந்து ஆமான்னு ஒத்துருக்கான். நான் அவன்கிட்ட சொன்னேன், ஒரு மாதம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், சண்டேயில் சொல்லியிருக்கேன், ஒரு மாதம் நான் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த அந்த வெஜிடபிள்ஸ்க்கு அந்த கீழே போய் வாங்கிட்டு வந்ததுக்கு சமைச்சு போடுற காய்கறி நீ ஒரு மாதம் சிகரெட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்க. உன் குழந்தைக்கு நீ என்ன பண்ணியிருக்கன்றது, இது பண்ணியிருக்க அது பண்ணியிருக்கேன்னு சொல்லாத, அசிங்கமாக சொல்லிவிடுவான்னு சொல்லி நானே ஒரு தடவை திட்டியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவன் என்னென்ன பண்ணியிருக்கான்னா, ரொம்ப ஜாஸ்தியாக எனக்கு அதிகபட்சம் எக்ஸ்பென்ஸ் எங்கே பண்ணான்னா, எனக்கு கடைசியாக சூனியம் வைக்க ஆரம்பித்தாங்க அந்த ஃபேமிலி. இவன், அவங்க தங்கச்சி, அவங்க அம்மா, இவன் 3 பேரும் சேர்ந்துமே. இவங்க 2 பேரும் போனாங்கன்னா இவன் போக மாட்டான், இவங்க 2 பேரும் போனால் அவள் வரமாட்டான். அது மாதிரி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண மாப்பிள்ளைக்கும் தெரியாமல், பின்னாடி இருக்கவங்க சித்திக்கும் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் இந்த 3 பேர் மட்டும் ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி பார்த்த வேலையை தான் கடைசியில் அந்த டைவர்ஸு அதுங்க வச்சு அந்த சூனியத்துக்கு எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆனது. ஓகேங்களா? அந்த இதுக்கு தாங்க ஜாஸ்தி எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கான் எனக்காக. இது வரைக்கும் அவன் கூட நான் 2013 ட்ராவல் பண்ணதுலேருந்து. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு எதாவது ஸ்பெண்ட் பண்ணியிருப்பானா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. எனக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட இதுவரையும் வாங்கி கொடுத்ததில்ல. ஆனால் இப்போ ரீசெண்டாக கோல்டு வாங்கி கொடுத்துருக்கான் ஒரு பொண்ணுக்கு. அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன், எப்போ எதுனால